இது தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன். நல்லா பாருங்கள். மத்திய அரசு அந்தோதயா விரைவு வண்டி விட்டுருக்காங்க, எல்லாருக்குமே தெரியும். தாம்பரம் டு நாகர்கோயில். அது என்றைக்குமே 11 மணிக்கு தான் கிளம்பும். இப்போவும் அந்த மாதிரி தான் கிளம்பிகிட்ருக்கு. ஆனால் டைம் பாருங்கள், அன்றைக்கி அடுத்த நாள் கொஞ்சம் முகூர்த்த நாள் கிடையாது, சாதாரண நாள் தான். கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் கிளம்புற டைமிங் பாருங்களேன். இப்போ சவுத்தில் போகிற எல்லாருமே மேக்ஸிமம் மதுரை தாண்டி போகிற எல்லாருமே இந்த ட்ரெயினை நம்பி தான் வராங்க. அதுவும் நைட் 11 மணின்றனால 10:30 மேலே 10:45 மேலே தான் வருவாங்க. கடைசி நேரத்தில் தான் நிறைய பேர் ஏறுவாங்க. 10:45க்கே ட்ரெயின் கிளம்பிடுச்சு. லோக்கோ பைலட் யாருன்னு தெரியல, ஏன் இப்படி சீக்கிரமாக கிளம்புறாங்கன்னு தெரியல. ட்ரெயினும் கூட்டமெல்லாம் இல்லை, ஃப்ரீயாக தான் இருக்குது. லாஸ்ட்டு பெட்டியில் இன்னும் ஜாலியாக தான் இருந்தது, ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. ஆனால் ஏன் இவ்வளோ சீக்கிரமாக கிளம்பி அனுப்புகிறாங்கன்னு தெரியல. நானும் டைம் விசாரித்தேன், என்ன டைம் மாற்றிட்டாங்களா அப்படின்னு. ஆனால் எல்லாருமே 11 மணி தான் சொல்கிறாங்க. அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் கூட 11 மணி தான் கிளம்பி இருக்குது. பட் இந்த நாள் மட்டும் இந்த டைமிங்க்கு கிளம்பியிருக்கு. இதை கொஞ்சம் எல்லாம் கவனத்தில் வச்சுட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே வாங்க. இந்தியன் ரயில்வேயை பொறுத்த வரைக்கும் ட்ரெயின் லேட்டாக வரும்னு கேள்விப்பட்டிருக்கோம், ரொம்ப லேட்டாக வரும்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் 15 நிமிஷம் சீக்கிரமே கிளம்பி போய் என்ன சாதிக்க போகிறாங்கன்னு தெரியல. இந்த ட்ரெயினை நம்பி டிக்கெட்டை வாங்கிட்டு வந்தவங்களாம் என்ன செஞ்சுருப்பாங்க? இந்த ட்ரெயின் போனதுக்கப்புறமா அவங்க வேறு ட்ரெயின் எப்படி ஏறி போக முடியும்? அதுவும் திருநெல்வேலி நாகர்கோயில் போகிறவங்கலாம் எப்படி அடுத்த ட்ரெயின் பிடிச்சி போவாங்க அந்த மிட் நைட்டில் அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 10:45 அப்புறமா திருநெல்வேலி ட்ரெயின் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி செயல்பாடுகள் இல்லாமல் ரயில்வே துறை பார்த்துக்கணும். இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் முன்னாடி கிளம்பி போனால் கூட ஓகே, தப்பு இல்லைன்னு சொல்லலாம். ஏதோ கூட்டம் அதிகமாக இருக்குது, டிராஃபிக் ப்ராப்ளம், சிக்னல் ப்ராப்ளம், அது இதுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே ட்ரெயின் கிளம்பிடுச்சு. அதுவும் விசில் அடிக்கிறது, ஹார்ன் அடிக்கிறது எதுவுமே இல்லை, சடனாகவே ட்ரெயின் கிளம்பிடுச்சு. நல்லா பாருங்கள் மக்களே, இந்த மாதிரி இருந்தால் எப்படி?